சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் டென்னிஸ் லசாவிக் அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டருக்கும் மேக்னஸ் கார்ல்சனுக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம். இது வழக்கம் போல் நம்ம டைட்டில் டியூஸ்டே லாஸ்ட் வீக்லேருந்து நம்ம பார்க்குறோம். ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த டென்னிஸ் லசாவிக் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து ஒரு D4 ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கு ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா நைட் F6 இருக்குது. ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே ஒரு கிங்ஸ் இண்டியன் செட்டப் வந்து பார்க்குறோம். ஸோ C6 அதுக்கப்புறம் பிஷப் ஃபேன்ஷடாக பண்ணுறாரு. அதாவது டென்னிஸ் லசாவிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேம் கைண்ட் ஆஃப் செட்டப் வந்து ஆப் பண்ணுறாரு. இந்த பொசிஷனில் வந்து அவர் இந்த D5 அதாவது கால்சன் வந்து D5 வந்து விளையாடுறதுனால இது வந்து நம்ம வந்து கிரண்ட்ஃபீல்டு மாதிரி கூட வந்து மாறலாம். எக்ஸாம்பிளுக்கு அவர் கேமில் வந்து நைட் F3 ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் G7க்கு அப்புறம் கேசல் பண்ணிடுறாரு. கேசல் பண்ண உடனே அவரும் கேசல் பண்ணிடுறாரு. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இதை நியோ கிரண்ட்ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஓப்பனிங் நேம் வந்து டசன்ட் மேட்டர் ஆஸ் யூஷுவல். குயின் A4 போகிறாரு. குயின் A4 போயிட்டு ஜஸ்ட் டெவலப் பண்ணி நீங்கள் வந்து சின்னதாக ஒரு கேப்சர் பண்ணும்போது ஓகே நம்ம குயினால் வெட்டலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஏன்னா அல்லது நம்ம நைட் E5 வச்சுட்டு கூட நம்ம வந்து இங்கே வெட்ட முடியும். பட் இருந்தாலும் அவர் குயினை டெவலப் பண்ணுறாரு. நைட் B7 ஆடுறாரு கால்சனு. அதுக்கப்புறம் C takes D5. ஸோ C takes D5 இது ரொம்ப என்ன சொல்கிறது, அதிகப்படியாக மாஸ்டர்ஸ் வந்து அதிகமாக ஆடிருக்காங்க இந்த லைன். இது வந்து நியூ லைன் அந்த மாதிரி கிடையாது. இவ்வளோ தூரம் வந்தாலுமே ஆன்லைன் கேம் இருந்தாலும் கூட ரொம்ப ஏற்கனவே தெரிஞ்ச லைன் தான் வந்து ஆடிட்டு இருக்காங்க. நைட் டு B6 அதை வந்து பார்த்திங்கன்னா குயினை அட்டாக் பண்ணுறாரு. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பானையை அட்டாக் பண்ணுறாரு. குயின் B3 வந்ததுக்கப்புறம் அவர் நைட் F takes D5 விளையாடுறாரு. இந்த பொசிஷனில் E4 இன்வைட் பண்ணுறாரு. அதே மாதிரி E4 வருது. ஸோ அதுக்கப்புறம் நைட் வந்து C7 போயிடுது. ஸோ நைட் C7 போனதுக்கப்புறம் லசாவிக் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டெவலப் பண்ணுறாரு. மேக்னஸ் வந்து பிஷப் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுறாரு. ரூக் டு D1 வச்சு இந்த பானுக்கு வந்து ப்ரெஷர் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை டிஃபெண்ட் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் இங்கே இம்மீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ண பீஸை இம்மீடியட்டாக வெட்டிடுறாரு. ஏன்னா அவருக்கு இந்த பான் மேலே ஒரு ப்ரெஷர் பண்ணி நம்ம வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது தான். நம்ம ஜென்ரலாக அதாவது மெயின் லைனான அல்லது எக்ஸ்சேஞ்ச் கிரண்ட்ஃபீல்டில் நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த D4 பாயிண்டில் மல்டிபிள் ப்ரெஷர்ஸ் வந்து பிளாக் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டு உடனே வெட்டவும் செஞ்சிடறாரு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒயிட்டால் இது அட்வான்டேஜ் எடுத்துக்கவும் முடியாது. ஓகேங்களா? இப்போ இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா பின்னாக இருக்குது. இப்போ நம்ம எப்படி இதை ஃபர்தராக அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறீங்கன்னா பிஷப் E3 ட்ரை பண்ணலாம். ஆனால் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா பிளாக் E5 விளையாடி மொத்தமாக சூப்பரான ஒரு பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ண முடியும் அவரால். ஸோ அவர் வந்து ஒரு பான் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ராங்கான பிஷப் எங்கேயும் போகிறதும் கிடையாது. அதுக்கப்புறம் C5 கூட தேவைப்பட்டால் விளையாடிக்கலாம். அல்லது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து C5 விளையாடினா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா E5 விளையாடுவார். ஐடியா என்ன அப்படின்னா அவர் இனிமேல் E5 விளையாடக்கூடாதுன்னு தடுக்கிறாரு. ரெண்டாவது இந்த பிஷப் இனிமேல் இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு பிஷப் H6 விளையாடலாம். அடுத்து பிஷப் takes B7 கூட விளையாடலாம். இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் இந்த மூவ் வந்து விளையாடுறாரு. அதே நேரத்தில் இந்த இடத்துல பிஷப் E3க்கு போல நைட் E2 பற்றி திங்க் பண்ணாலும் அதே மாதிரி பான் E5 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பிளாக்குக்கு. சிம்பிளாக சொல்ல போனால் இந்த இடத்துல இந்த பிஷப்பை வாண்டடாக பின்னில் வந்து மாட்டிருக்காரு. அப்படி இருந்தும் ஒன்றும் பண்ண முடியாதுன்றது தான் எங்கள் ஐடியா. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு E5 விளையாடுறாரு. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்கொயர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாரு நைட்டுக்கு. ப்ளஸ் பிஷப் வந்து இந்த டயகனல் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ நைட் E6 விளையாடுறாரு. இங்கே இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் சப்போஸ் நம்ம வந்து இங்கே பிஷப்புக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் C5 விளையாடிங்க அப்படின்னு சொன்னாக்கா பிஷப் H6 ரூக் E8 அதுக்கப்புறம் கேம் கண்டினியூ ஆகும். ரொம்ப ஸ்ட்ராங்கான என்ன சொல்கிறது போஸ்ட்டு பிளாக்கோட பிஷப் போஸ்ட்டு. ரூக் B8க்கு அப்புறம் தேவையில்லாமல் நமக்கு தான் வந்து பிரச்சனைகள் வரும்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த பானை வெட்டிடுறோம். பட் இருந்தாலும் பிளாக் வந்து பெட்டராக இருப்பாங்க. கேமில் வந்து பார்த்திங்கன்னா C5 விளையாடல. மேக்னஸ் வந்து நைட் E6 விளையாடுறாரு. நைட் E6க்கு அப்புறம் பிஷப் G4 போட்டு அந்த நைட்டை அட்டாக் பண்ணுறாரு. அதாவது மேக்னஸோட மூவ் எல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா பின்னில் வச்சிருக்கிறதுனால அதுக்கு தேவையான அளவுக்கு பாதுகாப்பு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக இவர் பிஷப் G4 விளையாடுறாரு. நைட் டு D7 போயிட்டு பின்னை வந்து பிரேக் பண்ணிடுறாரு இந்த பொசிஷனில். அதுக்கப்புறம் நைட் டு E2. இந்த இதில் மேக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்கி மேக்னஸ் தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா இங்கே இமீடியட்டாக நீங்கள் ஒரு விஷயம் பார்ப்பீங்க. அதாவது பிஷப் into E6 விளையாடிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இமீடியட்டாக வெட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. வெட்டினா டெஃபினட்டாக ஒயிட் இஸ் கம்ப்ளீட்லி வின்னிங் திஸ் கேம் அப்படின்னு சொல்லலாம். பட் இன்பிட்வீன் மூவ் மாதிரி அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா நைட் C5 விளையாடலாம். இப்போ ஏன்னா நீங்கள் ஏற்கனவே பீஸை வெட்டிட்டீங்க. அப்போ நீங்கள் டெஸ்பரேட்டாக ட்ரை பண்ணலாம். ஸோ பிஷப் F7 அதுக்கப்புறம் ரூக் F7 அண்ட் தென் குயின் டு C4 அதுக்கப்புறம் பிஷப் takes F2 செக் கிங் G2. நீங்கள் இதை வெட்ட முடியாது ஏன்னா ரூக் இருக்குன்றதுனால. ஸோ கிங் டு G2 குயின் F8 அண்ட் தென் கேம் கண்டினியூஸ். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலான ஒரு ஐடியாக்காக தான் வரும். பட் இருந்தாலும் மேபி பிளாக் வந்து பெட்டராக இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த ட்ரிக்குள்ளே வந்து போகலை. ஸோ நைட் E2 போட்டு திரும்ப அந்த பிஷப்க்கு வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஸோ நைட் E C5 வந்துட்டு திரும்ப
குயினை வந்து அட்டாக் பண்ணுறாரு. குயின் C2 ட்ராப் ஆகிடுது. அதுக்கப்புறம் பிஷப் டெக்ஸ் E5 விளையாடிறாரு. இப்போ இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸ் 2 பான் அப்பில் இருக்கிறாரு. ஸோ பிஷப் H6 வந்து போயிட்டு ரூக்கை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ ரூக்கை அட்டாக் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, பிஷப் D6 போட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த பின்லேருந்து நம்மளை வந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த இடத்துல மேக்னஸ் ஆக்சுவலாக ரூக் E8 விளையாடிருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த மூவ் வந்து வேறு ஏதாவது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிஷப் E3 விளையாடிருந்தாலும் கூட நமக்கு எந்த பிரச்சனையுமே வரப்போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணலாம், சிம்பிளாக அவர் பண்ண பிஷப் D6 இப்போ விளையாட முடியும். அல்லது இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு தோணக்கூடிய நேச்சுரல் மூவ் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டு G7. ஸோ பிஷப் G7 வச்சிங்க அப்படின்னா பிஷப் இன்ட்டு G7, கிங் இன்ட்டு G7, அதுக்கப்புறம் பான் டு B4 வின்ஸ் த கேம் ஆன் த ஸ்பாட். ஸோ ஏன்னா இவங்களால் நைட்டை மூவ் பண்ண முடியாது. நைட்டை மூவ் பண்ணிங்கன்னா இங்கே D7 வந்து ட்ராப் ஆகிடும். ஸோ கோயிங் பேக் கேமில் என்ன ஆச்சு அப்படின்னா டேரெக்டாக ஒரு பிஷப் D6 விளையாடனோடனே ஃபஸ்ட்டு B4 அடி நைட் அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நைட்டு மூவ் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் வந்து இமீடியட்டாக F8 வெட்டாமல் அவர் என்ன பண்ணுறாரு, பிஷப் டெக்ஸ் D7 வந்து விளையாடுறாரு. ஸோ பிஷப் டெக்ஸ் D7க்கு அப்புறம் குயின் டெக்ஸ் D7 ஆடுறாரு. திரும்ப அந்த குயினை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகி திரும்ப பிஷப் பின்னில் போடுறாரு. ஸோ குயின் டு C3 வந்துட்டு செக்மேட் த்ரெட்டன் பண்ணுறாரு லசாவிக்கு, ஜஸ்ட் மேட் இன் 1 த்ரெட்டு. ஸோ அதை தடுக்கிறதுக்கு F6 வந்து விளையாடுறாரு மேக்னஸு. ஸோ F6 விளையாடுனதுக்கப்புறம் பிஷப் டெக்ஸ் F8, கிங் டெக்ஸ் F8, அதுக்கப்புறம் ரூக் B1 ஆடுறாரு. அண்ட் தென் நைட் டு C7. ஸோ நைட் வந்து சென்டர் நோக்கி வரப்போகுது. இந்த இடத்துல ஓகே நைட் டு C7 வந்துட்டு ஓகே நல்லா வந்து பார்த்திங்கன்னா குயின் வந்து மூவ் பண்ணிக்கிறாரு ப்ரொஃப்ளாக்டிக்காக. குயின் E6 குயின் ட்ரேட் பண்ணலாமா கேட்பாரு. இந்த இடத்துல ஆக்சுவலாக ரிப்பீட்டேஷன் கூட நடக்கும். மேக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏன் குயின் ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்குறாருன்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து டவுனாக இருக்கிறாரு, ஆனால் அவர் பான் ஸ்ட்ரக்சர் வந்து சூப்பராக இருக்குது. நமக்கு மேக்னஸை பற்றி என் கேமை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஸோ அவரோட ஃபேவரட் பார்ட் ஆஃப் த கேம் போகிறதுக்காக அவர் வந்து முயற்சி பண்ணுறாரு. பட் இங்கே வந்து அவரை ட்ரேடாக அவாய்ட் பண்ணுறாரு. திரும்ப திரும்ப கேட்குறாரு. பட் இங்கே வந்து ஆக்சுவலாக லசாவிக் போயிருந்துருக்கலாம். பட் இது பிளிட்ஸ் கேம் அப்படிங்கிறதுல ரொம்ப தோராயமாக என்ன சொல்ல துல்லியமாக நம்ம வந்து கேல்குலேஷன் பண்ண முடியாது. நைட் டு D4, பான் F4, நைட் F5, நைட் டு D5, அந்த ரூக்கோட ஐஸை கட் பண்ணுறோம். நைட் டெக்ஸ் D6, E டெக்ஸ் D6, அதுக்கப்புறம் ரூக் டு D3, F டெக்ஸ் G3, H இன்ட்டு G3. கேம் வந்து கண்டினியூ பண்ணலாம். பட் இருந்தாலும் ஒயிட்டு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கலாம் இந்த லைன். அதனால் இந்த இடத்துல குயின் ட்ரேட் பண்ணியிருக்கலான்றது தான் ஐடியா. பட் கேமில் வந்து குயின் ட்ரேடை டக் பண்ணுறாரு. குயின் B3, குயின் E6, குயின் C2, குயின் F5, குயின் B3. இது வந்து தேர்ட் டைம் ஒயிட் பண்ணிட்டாரு. இன்னும் அவரோட மூவை கம்ப்ளீட் பண்ணலை பிளாக்கு. மேக்னஸ் வந்து இன்னும் ஒரு டைம் வச்சுட்டாக்கா கேம் வந்து ட்ரா ஆகிடும். பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா மூவ் வந்து மாற்றிடுறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பானை வந்து A5க்கு வந்து புஷ் பண்ணிடுறாரு. இங்கே வந்து அவர் B இன்ட்டு A5 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் டெக்ஸ் A5. ஸோ ரூக் டெக்ஸ் A5க்கு அப்புறம் நைட் டு D4 வந்து போயிட்டு நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் குயினையும் அட்டாக் பண்ணுறாரு. இந்த பொசிஷனில் வந்து ரூக் டெக்ஸ் D6 கூட வந்து ஒரு பாசிபிலிட்டி தான். ஸோ இன்கேஸ் நீங்கள் யாராவது திங்க் பண்ணிங்க அப்படின்னா இது கரெக்டான ஒரு திங்கிங் தான். ஏன்னா E டெக்ஸ் D6க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் கிடைக்கும். பட் ரொம்ப என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு ஈக்குவலான ஒரு பொசிஷன் தான் வச்சுக்கோங்களேன். இதே மாதிரியான ஒரு டாக்டிக்ஸை நீங்கள் ஆக்சுவலாக பார்க்க போகிறீங்க. நைட் டு D4, அதுக்கப்புறம் குயின் C8 போயிடுறாரு. குயின் C8க்கு அப்புறம் குயின் டெக்ஸ் B7. ஸோ கொடுத்த பானெல்லாம் இப்போ எடுக்கிற மாதிரி இருக்குது. மேக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பான் ஓகே எக்ஸ்சேஞ்ச் டவுனாக இருக்குது. பட் தேவையான அளவுக்கு பான் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பான் வந்து ட்ராப் ஆகிடுது. ஸோ குயின் டெக்ஸ் B7, அதுக்கப்புறம் ரூக் டெக்ஸ் B7 வந்துடுறாரு. ஸோ இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸ்க்கு 2 மூவ் மட்டும்தான் இருக்குது, அதாவது கேமை சமமாக கொண்டு போகிறதுக்கு. ஆனால் அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா ஆக்சுவலாக வந்து கேமை பிளண்டர் பண்ணிடுறாரு. என்ன பிளண்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சண்டே நம்ம கிளப்பில் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்டை பற்றின ஒரு ரிமைண்டர் தான் இது. ஸோ எவ்ரி சண்டே ஆஸ் யூஷுவல் நம்ம அதாவது லாஸ்ட் சண்டே ஆஃப் த மந்த் மார்ச்சில் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 சண்டே வரும். ஸோ 31வது தேதியான மார்ச் 31ஆம் தேதியான சண்டேவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் கலந்துக்கலாம், அல்லது யாருக்காவது தேவைப்பட இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணலாம். இப்போ இந்த கேமை கன்டினியூ பண்ணுவோம் நம்ம. ஸோ ரூக் டெக்ஸ் B7க்கு அப்புறம் மேக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இந்த ஹேங்கிங் பானை வந்து வெட்டியிருக்கலாம். ரூக் டெக்ஸ் A2, அதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு C7, பிஷப் டெக்ஸ் C7, அதுக்கப்புறம் நைட் E6 செக் வச்சு அவர் இந்த மாதிரி விளையாடிருக்கலாம். இது ஆக்சுவலாக ஹோல்டபுள் தான், ஓகேங்களா. பிளாக்கால் வந்து அதுவும் மேக்னஸ் மாதிரியான ஒரு பிளேயர் கண்டிப்பாக இதை ஹோல்ட் பண்ண வாய்ப்பு நிறையவே இருக்குது. பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணிடுறாருன்னா C5 விளையாடுறாரு. C5னால் இங்கே 2 மூவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான ஒரு ரிசல்ட்டை தான் கொடுக்கும். பட் அவர் ஒன் ஆஃப் த மூவ்ஸை கரெக்டாக ஃபைன் பண்ணிடுறாரு. நைட் டு B3. இதில் என்னங்க அப்புறம் இது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். இங்கே வந்து ரூக் டெக்ஸ் A2க்கு அப்புறம் ஃபாலோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல டென்னிஸ் லசாவிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு ரூக்கை வந்து பார்த்திங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. ரூக் டெக்ஸ் D6. ஸோ E டெக்ஸ் D6க்கு அப்புறம் அங்கே C7ல் இருக்கக்கூடிய நைட் வந்து ஹேங்கிங்கில் இருக்குது. சிம்பிளாக வெட்டிடுறாரு. முன்னக்கும் இப்போக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு அவங்க பார்க்கும்போது நம்மளோட நைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெட்டராக பிளேஸ் ஆகிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா H5 விளையாடுறாரு. H1 அன்டிஃபரெண்ட்டாக இருக்குது.
கிங் G2, கிங் E8. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் C1, ரூக் டு D2. நைட்டை ட்ராப் பண்ணக்கூடிய ஒரு முயற்சி மாதிரி, பட் ஆக்சுவலாக ட்ராப் பண்ண முடியாது. ஸோ கிங் F3, அதுக்கப்புறம் கிங் டு D8, ரூக் F7, அதுக்கப்புறம் ஸ்பான் டு F5, கிங் E3, ரூக் டு D1, நைட் அட்டாக் பண்ணுற நைட் வந்து D3 போயிடுது, கிங் E8, அதுக்கப்புறம் ரூக் F6, த்ரெட்னிங் த பான். ஸோ அதனால் கிங்கை வச்சு டிஃபெண்ட் பண்ணுறாரு. பட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பானும் அன்டிஃபெண்டாக தான் இருந்தது, அதை விட்டிடுறாரு. பான் டு C4, அட்டாக்கிங் த நைட். நைட் வந்து பார்த்தீங்கன்னா B2 போயிட்டு ஃபோர்க் பண்ணுது. ஸோ ரூக் E1 வந்து செக் கொடுக்குறாரு. ரூக் E1 செக்குக்கு அவர் வந்து கிங் டு D2 போகிறாரு. அதுக்கப்புறம் ரூக் F1 வந்து விளையாடுறாரு. ரூக் F1க்கு அப்புறம் நைட் டேக் C4. இந்த இடத்துல கிங் E2 விளையாடிங்க அப்படின்னா பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கேமை வின் பண்ணிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி லைக் C3, கிங் டேக்ஸ் F1 அண்ட் தென் C டேக்ஸ் B2. ஸோ இங்கே வந்து வெட்டக்கூடாது, நைட்டை வந்து மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். பட் இருந்தாலும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நைட் டேக் C4 ஆடிடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் F2 செக்கோட வருது. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்னென்னா மேக்னஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பான், அதாவது ஒயிட்டு கிட்ட ஒரு பான் மட்டும்தான் விட்டு வைப்பார், மீது எல்லாத்தையும் வெட்டிடுவார். ஸோ கிங் E3, ரூக் இன்டு H2 இது வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் இங்கே ட்ராப் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா ரூக் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட் அண்ட் ரூக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு காம்பினேஷன். அவருக்கு தேவைப்படுறது இந்த ஒரே ஒரு பான் மட்டும்தான். இந்த ஒரு பானை வந்து வெட்டினாலே போதும், ஈஸியாக வந்து கேமை வின் பண்ணிடுவார். எப்படின்னு சொல்லி பாருங்கள். கிங் E6, ரூக் H6, கிங் F7, அதுக்கப்புறம் நைட் டு D6 செக், அப்புறம் கிங் E7, அதுக்கப்புறம் நைட் டேக்ஸ் F5 செக்கோட வருது. கிங் F7, அதுக்கப்புறம் கிங் F3, ரூக் A2, அதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் H5, அந்த பானையும் வெட்டிடுறாரு. ஸோ கிங் F6 அண்ட் தென் நைட் டு E3. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ் பானை ஈஸியாக வந்து கொண்டு போயிடலாம். பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த நைட்டு கூட இருக்கிறது தான் பிரச்சனையே, அல்லது இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அது வந்து ட்ரா பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ப்ளஸ் நம்ம அந்த நைட்டும் கிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இந்த பானை கைட் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஐடியா. இது வந்து லாங் வின்னுன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம வந்து முழுசாக நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா முழு வேரியேஷனும் காமிக்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாவது சாம்பிளாக நம்ம இது பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் சும்மா ஏதாவது ஒரு மூவ் இந்த மாதிரி விளையாடலாம். பட் தென் ரூக் H6 இருக்குது, அது ஆப்வியஸ்லி பண்ணக்கூடாது. மேபி ரூக்கை வந்து இங்கே வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து இந்த பானை புஷ் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து கிங்கை கூட இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். மேபி கிங்கை இம்ப்ரூவ் பண்ணால் திரும்ப அவர் செக் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். செக் கொடுத்தோன்னா நீங்கள் வந்து திரும்ப பின்னாடி தான் போகணும். ஸோ கிங் F3, திரும்ப அவர் இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னா நீங்கள் திரும்ப என்ன பண்ணலாம், ரூக் F5 செக் கொடுக்கலாம் இந்த டைம். ஸோ கிங் E7 ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் G4. ஸோ அப்படியே இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சலாம் வச்சுக்கோங்களேன். G4, அதுக்கப்புறம் கிங்கு, அடுத்து கிங்கை மறைச்சி வச்சுக்கலாம். அடுத்து ரூக்கை எங்கே வேணால் கட் ஆஃப் பண்ணிக்கலாம், கிங்கை அடுத்து பானை புஷ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான வின் தான். அதனால தான் வந்து இங்கே மேக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு. இந்த இதில் அவருக்கு டைமிங்லாம் இருந்திருக்கு, ஒரு கிட்டத்தட்ட 5 செகண்ட்ஸ் டைம் இருந்திருக்கு. பட் இங்கே வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. இதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா டெனிஸ் லசாவிக் வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸ் கால்சனை வீழ்த்தின ஒரு சில பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் இவரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து லிஸ்ட்டில் சேர்ந்துருக்கிறாரு. டைட்டில் டியூஸ்டேயில் லாஸ்ட் வீக் நடந்ததில் 2 கேம் வந்து ஆக்சுவலாக தோற்றுருந்தார்னு நினைக்கிறேன். மேக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு கேம் நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம், அது வந்து டேனியல் நட்வர்ஸ்கியோட தோற்றுருப்பார். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மேட்சப்பில் டெனிஸ் லசாவிக்கோட தோற்றுருக்காரு. ஸோ இந்த கேம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.